இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நம்மளுடைய குடும்பங்களிலெல்லாம் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற போது, குறிப்பாக திருமணம் நடைபெறுகிற போது, அந்த திருமண தம்பதியருக்கு நெருங்கிய உறவினர்கள் பரிசுகளை கொடுக்கின்றீர்கள். அப்படி நீங்கள் பரிசுகளை கொடுக்கிற போது சிறந்த ஒரு பரிசை கொடுத்து உங்களுடைய சிறந்த ஒரு அன்பை வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றீர்கள். அதிகமாக நாம் கொடுக்கின்ற ஒரு சிறந்த பரிசு என்பது தங்கமாக இருக்கின்றது, தங்க நகைகள். ஆக விலை உயர்ந்த இந்த தங்க நகைகளை கொடுத்து என்னுடைய அன்பு இதை போன்று விலை உயர்ந்தது, சிறந்தது என்பதை நாம் மெய்ப்பித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 13வது இறைவசனத்திலே தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று சொல்கின்றார். ஒரு சிறந்த அன்பு என்பது உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒன்று என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றார் யோவான் நற்செய்தியாளர். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த சிறந்த அன்பு இருந்தது என்பதை பல்வேறு இடங்களிலே நமக்கு வெளிப்படுத்துகின்றார். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 14 16 முடிய உள்ள இறைவசனங்களை நாம் படித்து பார்த்தோம் என்றால், இயேசுவிடம் இந்த சிறந்த அன்பு இருந்தது என்பதை அவர் எடுத்துச் சொல்கின்றார். பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆக தந்தையினுடைய அன்பு மகனையே இந்த உலகிற்கு அளிப்பது. அந்த தந்தையினுடைய அன்பின் வெளிப்பாடு இயேசு கிறிஸ்து. அந்த தந்தையினுடைய அன்பிற்கு ஈடாக சிறந்த அன்பை கொடுக்க பாலைவனத்திலே மோசே பாம்பை உயர்த்தியது போல தான் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அந்த தந்தையினுடைய அன்பை நான் மேலும் வெளிக்காட்ட வேண்டும் என்பதை இயேசு இங்கே வெளிப்படுத்துகிறார் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. மீண்டுமாக யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது இறைவசனம், 53வது இறைவசனம், 58வது இறைவசனம், இதையெல்லாம் நாம் படித்து பார்த்தோம் என்றால் இயேசு நம்மீது கொண்ட சிறந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். என் சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வார் என்று சொல்கிறார். ஆக நாம் அனைவரும் என்றுமே வாழ்வதற்கு தன்னுடைய சதையையும் தன்னுடைய இரத்தத்தையும் இயேசு நமக்கு கொடுத்து தன்னுடைய சிறந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது இறைவசனத்திலிருந்து 11 முடிய உள்ள இறைவசனங்களையும் 17 18 முடிய உள்ள இறைவசனங்களையும் நாம் வாசித்தோம் என்றால் மீண்டும் அங்கே இயேசு தன்னுடைய சிறந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார். நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தம் உயிரையும் கொடுப்பார் என்று சொல்கிறார். என் தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார் எனில் நான் என் உயிரை கொடுக்கின்றேன்.
அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆக தன்னுடைய உயிரையே தன்னுடைய ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு கொடுக்கின்றேன் என்று நம் ஆண்டவர் சொல்கின்றார். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 32, 33 இறைவசனங்களிலே, நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஏற்றுக்கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். ஆக இங்கும் ஆண்டவர் இயேசு, நான் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும், உங்களுக்காக உயிரை கொடுக்க வேண்டும், அப்படி உயர்த்தப்பட்ட பிறகு உங்களையெல்லாம் என்பால் ஏற்றுக்கொள்வேன் என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். இதனுடைய உச்சக்கட்டமாக தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தைகள் தான் யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 26, 27 இறைவசனங்களிலே இதை நாம் பார்க்கின்றோம். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் என்று அன்பினுடைய உச்சக்கட்டம் சொல்கிறது. ஆக சிலுவையிலே உயர்த்தப்பட்ட பிறகு அனைவரையும் என்பால் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன இயேசு அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற போது தன்னுடைய உயிரை சிறந்த அன்பின் வெளிப்பாடாக கையளிக்கின்ற அந்த நேரத்திலும் கூட நமக்கெல்லாம் ஒரு அன்பு பரிசாக அன்னை மரியாவை கொடுத்து சென்றார். அந்த அன்னை மரியாவை தான் இன்றைக்கு நாம் ஆரோக்கிய தாயாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆரோக்கிய தாய் நம்மையெல்லாம் தன்பால் ஈர்த்து கொள்பவராக இருக்கின்றார். இயேசு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. சிலுவையிலே உயர்த்தப்பட்ட பின்பு எல்லோரையும் என்பால் ஈர்த்துக்கொள்வேன். அதை தன்னுடைய தாயின் வழியாக இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு செய்து கொண்டிருக்கின்றார். ஆக அவர் நமக்கு கொடுத்த சிறந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் அன்னை மரியாள். அன்னை மரியாளும் தன்னுடைய மகன் கொடுத்த அந்த சிறந்த அன்பை நாம் ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் இந்த திருத்தலத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். ஆக நாம் அனைவருமே இந்த சிறந்த அன்பை அனுபவித்திருக்கின்றோம் என்பதை யோவான் தன்னுடைய திருமுகத்திலே மீண்டுமாக சுட்டி காட்டுகின்றார். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 16 - 18 முடிய உள்ள இறைவசனங்கள் இப்படி நமக்கு சொல்லுகின்றது. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னது என்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகளில் தேவைகளில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் என்று சொல்கிறார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையிலே தன் உயிரையே கொடுத்ததன் மூலம் தன்னுடைய சிறந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவரிடமிருந்து சிறந்த அன்பை பெற்றுக்கொண்ட சீடர்கள், அதிலும் குறிப்பாக இன்றைய நாளிலே நாம் விழா கொண்டாடுகின்ற புனித மத்தியா, அந்த இயேசுவினுடைய அன்பை அவர் திருமுழுக்கு பெற்ற காலம் முதல் விண்ணேற்பு அடைந்த காலம் வரை மற்ற சீடர்களோடு இணைந்து இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து அனுபவித்தவர். அந்த சிறந்த அன்பை மக்களுக்கு கொடுப்பதற்கு முயற்சி செய்தார். அவர் யூதேயாவிலும் எத்தியோப்பியாவிலும் நற்செய்தியை போதித்தார். இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தன்னை நண்பன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, அந்த நண்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்கின்றார். அவர் தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இந்த வழியிலே தான் ஒவ்வொரு திருத்தூதர்களும் தங்களை பார்த்து நீங்கள் என் நண்பர்கள் என்று சொன்ன அந்த இயேசுவை நண்பராக ஏற்றுக்கொண்ட அந்த நண்பருக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆக அதே இயேசுதான்
இன்றைக்கு நம் அனைவருக்கும் நண்பராகவும் இருக்கின்றார். ஆக இந்த நண்பராகிய இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் சிலுவையிலே உயிரை கொடுத்து மீட்டு எடுத்து தன்னுடைய சிறந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இயேசுவுக்கு நாம் நம்மளுடைய சிறந்த அன்பை கொடுக்க வேண்டும். அதுதான் அன்னை மரியாள் நமக்கு வழிகாட்டி சிறந்த அன்பை இயேசுவுக்கு கொடுக்க ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அதுதான் யோவானும் நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஆக இந்த உலகத்திலே வாழ்கிற நாம், உலக செல்வங்களை கொண்டிருக்கிற நாம், இயேசுவுக்கு சிறந்த அன்பை காட்டும் விதமாக நம்மை சுற்றி வாழ்கின்ற சகோதர சகோதரிகளில் தேவையில் உழல்வோருக்கு நாம் உதவி செய்து சிறந்த அன்பை காட்டுவோம். அப்படி காட்டுகிற போது ஆண்டவர் இயேசு நம்மை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இறை ஆசிரை நிறைவாக பொழிவார். ஆமேன்.